நம்ம டாப் குக் டூ குக்ல கிரண் மேம் பண்ண நல்லம்பட்டி சிக்கன். Hats off to you. Wonderful. Hats off. Thank you, sir. நல்லம்பட்டி சிக்கன்ன்றதுன்னா சேம் நம்ம கொங்கு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது தான் நல்லம்பட்டி சிக்கனு. அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் இது நல்லம்பட்டி சிக்கனுக்கு செய்கிற ஸ்பெஷல் மசாலா. சீரகம், கடுகு, மிளகு, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு பீஸ் தான் அதில் போட்டு லைட்டாக வதக்கி இது வந்து ஒரு ட்ரை மசாலா பண்ணி வச்சுருக்கோம். மிளகாய் பொடி இருக்குது, மஞ்சள் பொடி இருக்குது, இடித்த பூண்டு இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகா, 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம். ஸோ இதில் வந்து ஒரு 1.5 கரண்டி குழி கரண்டியோட நல்லெண்ணெய் போட போகிறோம். கடாய் நல்லா சூடாக இருக்குது, ஒரு கரண்டி போடாச்சு, 1.5 கரண்டி நல்லெண்ணெய். நம்மளோட சின்ன வெங்காயத்தை போட போகிறோம். பெரிய வெங்காயம் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணும். பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 மிளகா கிள்ளி போட்டிருக்கோம். வரமிளகாவை நல்ல ஒரு பெரட்டல். இந்த நல்லம்பட்டி சிக்கன் பண்ணும்போது நம்ம தண்ணியே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். ஒரு 1.5 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்ல ஒரு பெரட்டல். இது பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 25 to 30 minutes தான். அந்த சிக்கன் வேறு 20 minutes டைம் தான். அந்த காரெல்லாம் வந்து இந்த வரமிளகாலேருந்து தான் வரும். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாப்பொடி. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இது நல்ல இஞ்சி பூண்டு வாசனை வந்துட்டு இருக்குது. இஞ்சி பூண்டு வாசனை, அந்த வரமிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதக்கும் போது வர நல்ல ஸ்மெல். இது 3 to 5 minutes வந்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை போயிடும். அந்த பச்சை வாடை போகும்போது தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு அந்த பாக்டீரியா கொஞ்சம் எடுத்து வெளில. ஸோ இந்த நேரத்தில் நம்ம சிக்கனை போட போகிறோம் உள்ள. இது வந்து நம்ம சிம்மில் தான் குக் பண்ணணும். சிம்மு மீடியமில் குக் பண்ணலாம், ஹை ஃப்ளேமில் கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ இது என்ன பண்ணணும், ஒரு 10 minutesக்கு கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஜூஸ்லாம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து நம்ம தேவையான அளவுக்கு. ஸோ 1/4 கிலோ சிக்கன், 300 grams சிக்கனுக்கு வந்து நான் வந்து ஒரு 2.5 சிட்டிக்கு போடுவேன். போட்டு ஒரு நல்ல ஒரு பெரட்டல். வாவ், பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். கொதிக்க அது கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ தண்ணி நல்லா விட்டு இப்போ லைட்டாக தண்ணி ட்ரை ஆகும்போது நம்ம அரைச்ச வச்சு அந்த ஸ்பெஷல் மசாலாவை போட போகிறோம் உள்ள. அது போட்டுட்டு ஒரு பெரட்டல். வாவ், லவ்லி ஸ்மெல். இது நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் இருக்கிற கரம் மசாலா. சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு பீஸு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அதான் அந்த மசாலாவோட மிக்ஸ்சர். லைட்டாக வதக்கி மிக்சியில் போட்டு ஒரு பவுடர் ஆக்கி அதை வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். அது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ லாஸ்ட்டில் வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொண்டு கொடுப்போம். நல்லம்பட்டி சிக்கனுக்காக பண்ணிய தாளிப்பு பண்ண போகிறோம். அது என்ன தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், ஒரு 4-5 பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கோம் போட போகிறோம். இப்போ இதில் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கோம். அப்படியே தூக்கி அந்த நல்லம்பட்டி சிக்கனுக்குள்ளே போட்டாச்சு. திருப்பி தூக்கி இப்படி அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு பெரட்டல். அந்த கருவேப்பிலை வந்து நம்ம கடைசியில் போடும்போது தான் அதோட ஃப்ளேவர் அதிகமாக வரும். இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு வந்து மல்லி. நல்லம்பட்டி சிக்கன் ரெடி. நம்ம கிரம் மேடன் பண்ண நல்லம்பட்டி சிக்கன் ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? அப்படியே நம்ம கொங்கு ஸ்டைலில் தோசைக்கு, ரசம் சாதத்துக்கு வேறு லெவல். இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய டிஷ்ஷை பார்க்கணுன்னா நம்ம TCDC Make It Easy Media Masons Kitchen சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. Now signing off from you, this is Chef Adrian.